விஜய் வந்து "இல்ல காவேரி, நம்ம வந்து இப்படி இருக்க முடியாது, சேர்ந்து இருக்க முடியாது. எனக்கு இந்த மாரி ஆனதால நீ வந்து தைரியமா இரு காவேரி. நான் சீக்கிரமாவே வந்துருவேன். நான் இருக்கிற இடத்துலயே நான் இருக்கேன். நீயும் நானும் ஒண்ணா இருந்தா கண்டிப்பா குழந்தைக்கு வந்து பாதிப்பாயிடும். அதனால நான் இங்க இருக்க மாட்டேன்." அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. அத கேட்டு காவேரி அதிர்ச்சி அடைறாங்க. "இல்ல நீங்க என்ன நடந்தாலும் சரி, நீங்க இங்க தான் இருக்கணும். எக்காரணம் கொண்டு இங்கேருந்து நீங்க போக்கூடாது. நான் உங்கள பார்த்துக்கணும். நீங்க இந்த நிலைமையில உங்கள விட முடியாது விஜய்." அப்படி சொல்லிட்டு தீர்க்கமா சொல்றாங்க காவேரி. அத கேட்டு விஜய் வந்து செமையா டென்ஷன் ஆயி, "இங்க பாரு காவேரி, நான் சொல்றத கேட்பியா? கேட்க மாட்டியா? நீ குழந்தைக்காக யோசிக்க மாட்டியா? எனக்காக தான் யோசிப்பியா?" அப்படின்னோனே, "நீங்க தாங்க எனக்கு முக்கியம்." அப்படின்றாங்க. பாரு காவேரி, நம்ம 2 பேருக்கும் நம்ம குழந்தை முக்கியம். குழந்தைக்காக நீ வந்து ரிஸ்க் எடுத்து தான் ஆவணும். அதனால தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத காவேரி. அதனால குழந்தைய வந்து பத்திரமா பார்த்துக்கோ. நான் வந்து எங்க இருக்கனோ அங்கேயே இருக்கேன். நான் தேவையான போது வரேன்னு" சொல்லிட்டு காவேரி வந்து எவ்வளோ சொல்லிட்டு கேட்காம விஜய் கிளம்பிறாரு. அதனால காவேரி மனசு கஷ்டப்படுறாங்க. அடுத்து காவேரி விஜய்க்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. ஃபோன் எடுக்கல விஜய். அதனால காவேரி ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. குமரனும் நிவினும் வந்து மீட் பண்ணுறாங்க. அப்போ நிவின் வந்து குமரன் கிட்ட சொல்கிறாரு, "நீ கவலைப்படாதண்ணே, எப்படியாவது அந்த பசுபதியை நம்ம பிடிச்சிடலாம். நீ கவலைப்படாமல் இரு." அப்படின்னு. "அவனை பிடிக்கவே முடியலடா, அவனை பிடிச்சே ஆகணும். இப்படி விடவே கூடாது அவனை." அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. "நீ கவலைப்படாதண்ணே, நான் தான் சொல்கிறேன்ல, அந்த ஆள் எங்கே எங்கே இருக்க போகிறான், எப்படியும் இந்த ஏரியாவில் சுற்றிட்டு இருப்பான், எப்படி பிடிச்சிடலாம்." அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே கரெக்டாக ஃபோன் வருது. அதை பார்த்துட்டு வந்து, "டேய் விஜய் கால் பண்ணுறாரா?" அப்படின்னோடனே விஜய் வந்து, "இந்த மாதிரி அந்த ஆள் வந்து இந்த ஏரியாவில் இருக்காங்களே, ஏதாவது தெரிஞ்சுதா உங்களுக்கு?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. "இல்ல விஜய், எதுவும் தெரியல." அப்படின்னா, "ஓ அப்படியா, சரி ஓகே, நீங்கள் எங்கே எங்கே இருக்கீங்க விஜய்?" அப்படின்னோடனே, "இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் நான் இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. "சரிங்க விஜய், நாங்கள் வேணுமா அங்கே வரட்டுமா?" "அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிடுறாரு. "சரி விஜய்." அப்படின்னு விஜய் என்ன சொல்கிறாரு, "ஏதாவது தெரியுமான்னு கேட்குறாரு." அப்படின்னோடனே விஜயும் பாவம் தேடிட்டு இருக்காரு. ஆனால் இந்த நிலைமையில் அவர் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து விஜய் என்ன பண்ணாரு, ரொம்ப டென்ஷனாக இருக்காரு. என்னடா இது இப்படி நடந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து நிறைய மிஸ்டு கால் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து அதிர்ச்சி அடையாரு. உடனே காவேரிக்கு கால் பண்ண, "காவேரி நீ பத்திரமா இரு, டென்ஷன் ஆகாது சொன்னா இல்லையா? இருந்தாலும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீங்கள் முதல்ல உங்கள் முகத்தை காட்டுங்க, அப்போ தான் நிம்மதி அடைவேன்." அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு ஐயோ அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு, "அதெல்லாம் ஒன்றும் வேணாம் காவேரி, இப்போ காட்ட போகிறீங்க இல்லையானோன்னே." முகத்தை எல்லாம் காட்டுறாரு. பார்த்தா அதிகமாக வந்திருக்கு. "உங்களுக்கு கொஞ்சம் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் எவ்வளோ வந்துருச்சுன்னு சொல்லிட்டு." "அதெல்லாம் தெரியாதுங்க, நான் இப்போவே கிளம்பி வரேன்." "ஏய் காவேரி ப்ளீஸ் டி, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் காவேரி." அப்படின்னோடனே, "ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க?" அப்படின்னோடனே சமாதானப்படுத்துறாரு. "ப்ளீஸ் காவேரி, சொன்னால் கேளு காவேரி, நீங்கள்லாம் வர வேணாம். போலீஸ் எதாவது பார்த்தாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்க. பரவாயில்லையா உனக்கு?" "ஐயோ அதெல்லாம் வேணாங்க, அப்போ நீ வர வேணாம், அங்கேயே இரு. உன்னை போலீஸ் வாட்ச் பண்ணிட்டுருக்காங்கன்னு." என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காவேரி தவிக்கிறாங்க. அடுத்து காவேரி நிவினுக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேட்குறாங்க. இந்த மாதிரி விஜயை பார்த்துக்கணும், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு. நிவின் வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாரு. "நீ கவலைப்படாத காவேரி, கூடிய சீக்கிரம் நான் விஜய் போய் பார்க்குறேன்." அப்படின்றாரு. இங்கே வந்து காவேரி வந்து பேசுனதை வந்து யமுனா தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. காவேரி வேணும்னே வந்து நிவினுக்கு கால் பண்ணி பேசுகிறதா நினச்சிக்கிறாங்க. அதனால வந்து நிவின் கிட்ட சண்டை போடுறாங்க. "நீங்கள் 2 பேரும் இந்த மாதிரி தனியாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டிங்களா? 2 பேரும் மீட் பண்ண போகிறீங்களா?" அப்படிலாம் கேட்குறாங்க. அதெல்லாம் கேட்டு நிவின் செமையாக டென்ஷன் ஆயிடுறாரு. ஒரு கட்டத்தில் நிவின் உண்மையை சொல்லிடலாமான்னு யோசிக்கிறாரு. அடுத்து வந்து காவேரி சொன்ன விஷயத்தையும் விஜய் சொன்ன விஷயத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, "வேணாம், இப்போ இருக்க நிலைமையில இன்னொரு டென்ஷன் வேணாம் இவளால்." அப்படின்னு சொல்லிட்டு, "நீ என்ன நினச்சிட்டு போய் நினச்சி தொலை." அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதனால யமுனா செம டென்ஷன் ஆயிடுறாங்க. இங்கே வந்து நிவின் வந்து நம்ம விஜயை பார்க்க போகிறாரு. விஜய் வந்து, "எதுக்காக நிவின் இங்கே வந்தீங்க? இதனால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போகுது." அப்படின்றாரு. "அதெல்லாம் ஒன்றும் வராது. நீங்கள் இப்படி இருக்கும்போது நான் எப்படிங்க விட்டுட்டு இருக்க முடியும்னு" சொல்லிட்டு வந்து விஜய்க்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. "இங்கே பாருங்கள், நீங்கள் இந்த டைமில் வெளியே போக முடியாது. அதாங்க நான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன். காவேரி தான் இதெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுக்க சொன்னா." அப்படின்னோடனே அப்படியே நிகழ்ச்சி அடைகிறாரு. காவேரி பாவம் இந்த நிலைமையில் என்னை பற்றி ரொம்ப கவலைப்படுறாளா அப்படின்னோடனே, "அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, காவேரி நல்லா தான் இருக்கா, நீங்கள் கவலைப்படாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு தேவையானதெல்லாம் கொடுத்துட்டு, "நான் இங்கேயே இருக்கேங்க, நாளைக்கு போகிறேன்றாரு." "அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீங்கள் கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன்னு" வந்து விஜய் வந்து நிவின் அனுப்பிச்சி விட்றாரு.